ஜாக்கி, ட்ரெஸ் ஏதோ துவைக்கணும்னு சொன்னேல, உனக்கு என்னென்ன ட்ரெஸ் துவைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடு. இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், எல்லாத்தையும் துவைச்சி வச்சிடுறேன். அம்மா நான் எப்போம்மா ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும்னு சொன்னேன்? அபி சொல்லியிருப்பான். எனக்கு ஒரே ஒரு பேண்ட்டு தான் அழுக்கு, வேணா அபிக்கிட்ட கேட்டு பாருங்க. அபி அபி, உனக்கு ஏதோ ட்ரெஸ் துவைக்கணும்னு சொன்னேல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஆமாம்மா, நிறைய ட்ரெஸ் சேர்ந்துருச்சுமா, நிறைய அழுக்காயிடுச்சு. எனக்கு போடுறதுக்கே 1-2 ட்ரெஸ் தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் எனக்கு துவைச்சு கொடுத்துருமா. இரு என்ன எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு வந்து போடுற? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே சொல்ல மாட்டியா? இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் நான் ஒரே நாளில் எப்படி ஒரே ஆளாக துவைக்க முடியும்? ஏம்மா, நான் என்னமா பண்றது? டெய்லி ஒரு ட்ரெஸ் தான் போடுறேன். எப்படி இவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்துச்சுன்னே தெரியல. நான் வேணா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேம்மா. நீ தானே எனக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப்பு. ஏம்மா, என்னம்மா நீ ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருந்தாதான் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லு. சரி, போய் ஊற வைக்கிறதுக்கு சர்ப்பு பொடியும் குடத்துல தண்ணியும் கொண்டு வா. ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சிடலாம். இந்தாம்மா 2 ஸ்பூன் சர்ப்பு போட்டேன். இப்போ தண்ணி எடுத்து ஊத்துறேன், போதுமான்னு பாருங்க. அந்த டப்பு ஃபுல்லாக ஊற்று. நீ சேர்த்துருக்கிற துணிக்கு ஃபுல்லாக எப்படி முக்க வைக்க போகிறேன்னு தெரில. இன்னொரு டப்பு தேவைப்படும் போல். உங்களால் என்னால் ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க முடியுதா? டெய்லி ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் அப்பப்போ நான் துவைக்கிறப்பே எடுத்து போட்டால் நான் அப்பப்பே துவைச்சி போட்டுருவேன்ல. இப்படி மொத்தமாக சேர்த்து கொடுத்தா ஒரே ஆளாக நான் எப்படி தான் கையால் துவைக்க முடியும்? எனக்கே உடம்பு சரியில்லை. சரிம்மா புலம்பாம வேலையை பாருமா. புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும். ஏன் பேச மாட்டேன்? உனக்குலாம் என் கஷ்டம் இப்போ தெரியாது. நீ ஒருத்தி வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போவேல, அப்போ தான் என் கஷ்டம் உனக்கு புரியும். ஐயோ, எப்படா இந்த டயலாக் இன்னும் சொல்லலையேன்னு நினைச்சேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்மா. இந்தாம்மா சோப்பும் ப்ரஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, அங்கே வை. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் நீ பண்ண ஹெல்ப்பே போதும். நான் அதெல்லாம் துவைச்சிக்கிறேன். நீ போய் விளையாடனா விளையாடு. இல்லைம்மா, நீங்கள் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் பக்கத்துலேருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் துவைங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். சரி, அப்படியே ஓரமாக நில்லு. ஐயோ, இவ்வளோ துணி சேர்ந்துருக்கே, எப்படி தான் துவைக்க போகிறேன்னு தெரியலை. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சி அது வச்சுருப்பேன். இருக்கிற கை வலி, மூட்டு வலி, முதுகு வலியில் இப்போலாம் முன்னாடி மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. அம்மா இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா டென்ஷன் ஆயிடுவேம்மா. எத்தனை தடவை உன்னை ஹாஸ்பிட்டல் வான்னு கூப்பிட்டுருக்கேன், ஒரு நாளாவது வந்திருக்கியா? அப்புறம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு புலம்ப வேண்டியது. ஜாக்கி, பேசாமல் இருறா. வீட்டில் இருக்கிற வீட்டு வேலையில் அதெல்லாம் முடிக்காமல் நான் எங்கடா வர்றது? இங்கே பாரு, எவ்வளோ அழுக்கு பாரு. இந்த ஒயிட் பார்டர்லலாம் பயங்கரமாக அழுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாள் போட்டு வந்துட்டு அப்படியே கழட்டி போடணும். நல்லா மண்ணில் உருண்டு பிறண்டு ஃபுல்லாக அழுக்காகிட்டு அப்புறமா துவைக்க போட வேண்டியது. இவ்வளவு அழுக்கு சேர்ந்துச்சுன்னா ஒரு துணிக்கே 1 மணி நேரம் ஆகும் போல் துவைக்கிறதுக்கு. நாளைக்கு ஸ்கூலில் வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் பேண்ட்டெல்லாம் இப்போ எடுத்து போடுற துவைக்கிறதுக்கு காலையிலக்குள்ளே காயுமான்னு தெரியலை. இதுதான் உங்களோட ஒரே டென்ஷன் ஆகுது எனக்கு. எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் டைம் வந்தாலே இப்படி தான், எப்பயுமே ஹரிபரியாக தான் எல்லாமே பண்ணுறது. இருமா உனக்கு நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறமா உனக்கு கை வலி கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது. நீ அழகாக மிஷினில் போட்டு சுவிட்சை போட்டால் போதும், அதுவே துவைச்சி அலசி காய வச்சு நீட்டாக கொடுத்துரும். போடா ஜாக்கி, இந்த வாஷிங் மிஷின்லாம் எவ்வளோ தான் துவைச்சாலும் கையில் துவைக்கிற மாதிரி வருமா? அது சும்மா தண்ணியில் சுற்றிட்டு வந்து அப்படியே கொடுக்கும். அழுக்கெல்லாம் போயிருக்காது. அப்படிலாம் இல்லைம்மா, நல்லா தான் துவைச்சி கொடுக்கும். நான் உனக்கு வாங்கி தரேன் பாரு, நீயே துவைச்சி பார்த்துட்டு அப்புறம் நீ அதில் தான் இனிமேல் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நமக்கு இந்த வாஷிங் மிஷின்லாம் செட் ஆகாது ஜாக்கி. நான் கையிலேயே துவைச்சிக்கிறேன். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் கையிலேயே துவைச்சிக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா, என்னமோ போங்க. சரி ஜாக்கி, அபி, நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி முடிச்சுட்டேன். அலசுறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வைங்க. ஈஸியாக அலசி முடிச்சு காய போட்டுடலாம். அம்மா போதுமா பாருங்க, ஒரு டப்பில் 2 குடம் தண்ணி ஊற்றிருக்கேன். போதும் ஜாக்கி. ஃபஸ்ட்டு 2 அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 தடவை அலசிக்கலாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். அம்மா, துவைக்கிறதா நீங்கள் கஷ்டப்பட்டு துவைச்சிட்டீங்க. அலசுறதுக்காக நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? எதுக்கு? நானாக அலசுனாலுமே கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகும். நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், தண்ணி மட்டும் எடுத்து ஊற்று, அதுவே போதும். எவ்வளவு நுரையா வருது பாருங்க. இன்னும் 2 தடவை அலசுனாதான் நுரையெல்லாம் போகும் போல. அம்மா, லாஸ்ட்டாக அலசும்போது சொல்லுங்கள், கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு வரேன். அது போட்டால் கொஞ்சம் ஸ்மெல்ல நல்லா இருக்கும்மா. சரி, நீ போய் எடுத்துகிட்டு வா அபி. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அலசி முடிச்சிட்டேன். அம்மா, எவ்வளோ ஊற்றணும்மா? கொஞ்சமாகவே ஊற்று. போதும் அபி. கொஞ்சமாக ஊற்றுனாலவே நல்லா ஸ்மெல் வரும். போதும், நிறையா ஊற்றி வேஸ்ட் பண்ணாத. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் அலசி முடிச்சிட்டேன். கொடியில் ஒன்றொன்னா எடுத்து காய போடு ஜாக்கி. எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக போடு, அப்போ தான் சீக்கிரம் காயும். அபி, நான் எல்லா துணியும் காய போட்டுட்டே வரேன். நீ ஒன்னொன்னுக்கும் கிளிப்பு குத்திட்டே வா, இல்லைன்னா காத்துக்கு பறந்துரும் அபி. அப்புறம் அம்மா நம்மளை தான் திட்டுவாங்க. ஓகே ஜாக்கி, நான் போய் கிளிப் எடுத்துட்டு வரேன். நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் காய போட்டு முடிச்சிடு. நான் அதுக்கப்புறம் ஒன்றா குத்திக்கிறேன். பசங்களா, எல்லாத்தையும் நீட்டாக காய போட்டு முடிச்சிருங்க. நான் துவைக்கிற இடத்த நீட்டாக கழுவி விட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் நீட்டாக காய போட்டுட்டோம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.